வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம வசனத்த பார்க்க போறோம். அந்த வசனத்தில நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு, வே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. அது மாதிரி சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்னா வார்த்தை. சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தால் அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்குன்னா, இயேசுக்கா இல்லை தேவாலயத்துக்குமா அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்நாட்டில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், ஜெபிக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அங்கு எல்லாம் நடைபெறதும் எல்லாமே வேதத்தின் படி தான் நடக்குதா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அது இருக்குது. நம்ம வாழ்கிற வேதத்தின்படி வாழ்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் நமக்கு எழும்புது. நம்முடைய முக்கியத்துவம் தேவனா தேவ ஆலயமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது தேவாலயம், தேவன் எங்கே தங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் தேவன் வாசம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. எருசலேம் தேவாலயம் சாமுவேலால் கட்டப்பட்ட போது அவர் மகிமையாக வந்து இறங்கினார். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் அதோடைய மகிமையை அறியாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் செய்வதில்லை. சரி, கைகளில் கட்டப்பட்ட கோவிலில் வாசம் செய்யலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எங்கே வாசம் செய்கிறாரு? அப்போ நம்ம எங்கே போய் கடவுளை தொழுது கொள்வது அப்படின்ற கேள்வி நமக்கு வரணும் இல்லையா? கண்டிப்பாக வரணும். ஸோ அப்பொழுது அவர் ஓகே, யோவான் 4:21. இயேசு எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதாவது ஒரு காலத்தில் வந்து எருசலேமுக்கு வந்து என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் போவாங்க குடும்பமாக, அவங்களுடைய கால்நடைகளையும் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு. ஏன்னா எருசலேம் தேவாலயம் தான் யெகோவா தேவன், அதாவது பிதாவானவருக்காக வைக்கப்பட்ட 10 கட்டளையும் ஆரோனுடைய கோலும் மன்னாவும் வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால் மக்கள் எல்லோரும், உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனை அறிந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு போய் எருசலேமில் போயிட்டு வழிபடுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார், இயேசு எருசலேமில் மாத்திரம் அல்ல, அதாவது தேவன் வந்து எருசலேம் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யோவான் 4:23 அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அது வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இயேசு வந்த பிறகு அது இப்பொழுதே வந்துருச்சு அப்படின்னு. இதை தான் என்ன பண்ணலை அன்னைக்கு சரிசெய்யர் மக்கள் வந்து என்ன பண்ணலை, புரிஞ்சிக்கல. யோவான் 2ஆம் அதிகாரம் 19-21 தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். அவர் எதை குறித்து பேசுகிறாரு? அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக மறைநூல் அறிஞர்கள், சதிசேயர்கள் இவங்க மத்தியில் பேசும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு தன்னுடைய சரீரத்தை குறித்து தான் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இயேசு முதன்முறையாக சரீரத்தை குறித்து ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார்.
இப்போ தான் அப்போது நம்ம என்ன சொன்னோம், மனிதன் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் நான் வாசம் செய்வது இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு, தம் சரீரத்தை என்ன பண்ணுறாரு, ஆலயம் என்று சொல்லுகிறார். உங்கள் சரீரம் இறைவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுறாரு, ஆலயம் என்று முதல் முறையாக அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் அவருடைய சரீரம் தான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம ஆலயம் எதுன்னா நம்முடைய சரீரம்தான், நம்முடைய சரீரம்தான். பவுல் வந்து சொல்கிறார், இதை தான் திருப்பி பவுல் என்ன பண்ணுறாரு, வலியுறுத்துறார். பவுல் வந்து ஏன்னா இன்றைக்கி பைபிளில் வந்து அநேக திருமுகங்கள் எழுதினது யாருன்னா பவுலடிகளார் தான். ஸோ அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், 1 கொரிந்தியர் 13:17 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ புரியுங்களா? பவுலடிகளார் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ மனிதன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் குடியிருப்பதில்லைன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 17:24 அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எங்கே குடியிருக்காரு, எங்கே போய் நம்ம அவர் தொழுது கொள்ளணும்னா நம் சரீரம்தான் அவர் தங்கும் ஆலயம் அப்படின்னு. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கான், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது நம்முடைய சரீரம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய நம்முடைய சரீரம் தேவன் தங்க ஆலயமாக இருக்குது, அது பரிசுத்தமாக இருக்குது. அப்போ பரிசுத்தமாக இருக்குன்னா அங்கே யார் தங்குவா, பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். அப்போது நம்முடைய சரீரம் என்னவா இருக்கான், நம்ம சரீரம் ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது, ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கொலேசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். யாருக்குள் இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக யாருக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாரு, பிதாவானவர் எங்கே இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, நம் சரீரமாகிய ஆலயத்தில் அவர் வாசம் செய்கிறார். ரோமையர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க ஒப்பு கொடுத்து என்ன பண்ண, புத்தி உள்ள ஆராதனை. இது புத்தி உள்ள, சரி, ஓகே. இப்போ வந்து நமக்குள்ள தேவன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயம் தெரிஞ்சிச்சு. சரி, எப்படி அவர் ஆராதிக்கிறது, அவர் ஆராதிக்கணும் இல்லையா? இப்போ சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் நிறைய நடத்துவாங்க, ஃபாதர்ஸ் நிறைய நடத்துவாங்க, இல்லை ப்ரேயர் கூட்டங்களுக்கு போனால் மற்ற மக்கள் வழி நடத்துவாங்க. ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார் இறை வார்த்தை மூலயமா, நாம் சரீரம்தான் தேவன் தங்கும் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆலயத்தை வந்து எப்படி பரிசுத்தமாக வச்சுக்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி பரிசுத்தமாக வச்சுக்கிட்டா அப்படி யார் தங்குறா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே தங்குறாரு. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே தங்கி என்ன பண்ணுறாரு, நமக்குள்ளே செய்கிறார். சரி, எப்படி நம்ம அவரை நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற எப்படி நம்ம அவரை ஆராதனை செய்யணும் அப்படின்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நம்ம சரீரத்தை தேவனுக்கு உகந்த வழியில் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வச்சுக்கணும். பரிசுத்தன்றது நம்ம அன்றாட குளிப்பதோ அது கிடையாது. அன்றாட குளிப்பது பரிசுத்தம்தான். ஆனால் நம் சரீரத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, உட்படுத்தக்கூடாது. அதுதான் பரிசுத்தம். தேவனுக்காக நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். சரீரத்தை அர்ப்பணித்து தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறான்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணணும், பிரியமான ஜீவ பலியாக நம்ம என்ன பண்ணணும், ஜீவ பலியாக தேவன்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரோமையர் 12:1 வந்து புத்தி உள்ள ஆராதனை, அதாவது நம்ம
தான் தேவன் தங்க ஆலயம். அதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஸோ நம்ம சரீரம், உடல், ஆவி, ஆத்மா, சரீரம் இதை எல்லாத்தையும் ஜீவ பலியாக கொடுக்குறதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரியர் 3:6 நம்பிக்கையினால் உண்மையான தைரியத்தையும் மேன்மையான பாராட்டுதலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றிக்கொண்டு. எபிரேயர் 3:16 நம்பிக்கையும் உண்மையான தைரியத்தையும் மேன்மையான பாராட்டுதலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். அதாவது நம்பிக்கை, விசுவாசம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் நம்முள் வாசம் செய்கின்றார். அவரை நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொண்டு அவரை ஆராதிக்கணும். ஜீவ பலியாக நம்மளை கொடுத்து புத்தி உள்ள ஆராதனையை நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறது நம்பிக்கையின் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும். அதாவது தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போது சொல்வார், அதாவது இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற வார்த்தை நம்ம இறை வார்த்தையில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும்? கிறிஸ்து என்ன பண்ணார்? உலகெங்கும் சென்று பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணார்? எடுத்து சொன்னார். ஸோ அதை நம்ம செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும்? கிறிஸ்து என்ன பண்ணார்? நோயாளிகளை தொட்டு குணமாக்கினார். கூடருக்கு பார்வை தந்தார். முடவரை நடக்க செய்தார். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்? நம்ம சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக நம்பிக்கையினால ஒப்பு கொடுத்து நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். மனிதன் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் செய்வதில்லை. நம்முடைய சரீரமே அவரது தங்கும் ஆலயம் என்றதை உணர்ந்து நம்ம செயல்பட்டு அவரை நம்ம ஆராதித்தோம், துதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்பவர் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார் என்ற வார்த்தையின்படி நாம் செயல்பட முடியும். இந்த சரீரமாகிய ஆலயம் கூடி வருகிறதே சபை. அதாவது இந்த சரீரம்னா இதுதான் ஆலயம். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஆலயம். எல்லாரும் கூடி அந்த ஒவ்வொருவரும் சரீரமாகிய ஆலயம் எல்லாரும் கூடி ஒரு இடத்துல ஜபிக்கும் பொழுது தான் அவங்க சொன்னார், எங்கு 2 3 என் நாமத்தினால் கூடி ஜபிக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் அப்படின்னு. அவர்கள் எங்கு 2 ஒரு மனம் எடுத்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்திற்கு நாம் ஆமேன் என்று பதில் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் சொன்னார்? எதுனா யார் சரீரத்தை ஆலயமாக பயன்படுத்தி ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து எனக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார் என்று அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிற 2 பேரும் ஒருவர் 2 கூடி ஒரு விண்ணப்பத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவன் நம் நடுவில் நின்று அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று நம்ம சொல்லலாம். 1 சாமுவேல் 15 கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் வழிகளில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்படி நம்ம சரீரமாக அதனால தான் அற்புதங்கள் அன்னைக்கு பேதுரும் பவுலும் யோவானும் பேதுரும் போகும்போது அங்கே 2 பேர் ஒருத்தர் கால் நடக்க முடியாமல் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிச்சை கேட்டார். அவங்கள நோக்கி பிச்சை கேட்டார். அவங்க தான் சொன்னாங்க, எங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லை, எங்களிடம் உள்ளது ஒன்று மட்டுமே, அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையால் நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. நடன்னு சொன்னோடனே அவன் துள்ளி குதிச்சு என்ன பண்ணானா? எழுந்து நடந்தானா. எப்படி நடந்துச்சு இந்த அற்புதம்? ஏன்னா அவங்க அந்த 2 சீடர்களும் சரீரமாகிய ஆலயமாக தன்னை என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக தன் உயிரிய துச்சம் என நினைக்கிற அளவுக்கு தேவன் வாசம் செய்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார், அவர் என்னிலே மகிமையாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே கிருபை செய்கின்றார், என்னிலே அளவு கடந்த நம்பிக்கையாக இருக்கின்றார் அப்படின்னு அவங்க விசுவாசத்தினால அவங்கள்ட்ட வல்லமை புறப்பட்டு சென்றது. அதை இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள்
செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போது என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்றல் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வளர்ந்து மனிதர்களுக்கு அநேகருக்கு பரிசுத்தத்தை கொடுத்தாரு, நோய்களை குணமாக்கினார். ஆனால் பாவத்தில் பிறந்தவர்கள் நாம், பாவத்தில் பிறந்த நாம் புத்தி தெளிந்தவர்களாக இதோ இந்த வார்த்தையின்படி இதோ மனிதன் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களை நான் குடி இருப்பதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய சரீரமே, அதாவது 1 கொரிந்தியர் 13:16 படி நம்முடைய சரீரம்தான் அவர் தங்கும் ஆலயம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதன் புத்தி உள்ள ஆராதனையாக ஜீவ பலியாக நம்மளே கொடுத்து நம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இதோ இங்கே இருக்க மரம் வேரோடு பிடுங்கி கடலுக்கு போ என்று சொன்னால் அது போகும் என்று கட்டளையிட்டால் அது போகும் என்று சொன்னாரே, அந்த நிகழ்வு ஏற்படும். நம்முடைய போராட்டங்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல, வான் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடனும் துறைத்தனங்களுடன் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அந்த அப்படின்னா அதுங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதனை வீழ்ந்து போடுறதுக்காக சதி செஞ்சுக்கிட்ட கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வாசப்படியிலே என்ன பண்ணுவான், காத்து கொண்டிருப்பான். அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவான், காத்து கொண்டிருக்கான். அப்போது அவனுடைய அந்த கெட்ட எண்ணத்தை, அவனுடைய சிந்தனைகளை நம்ம முறியடிக்கணும்னா எப்படி முறியடிக்க முடியும்? நமக்குள்ள தேவனை வாசம் செய்ய வைத்து, நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நம்பி, தேவன் நமக்குள் செயல்படுகிறார் என்பதை விசுவாசித்து அவரை நம் உடல் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுத்து அவரை ஆராதித்து துதித்து ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அந்த அற்புதம் நமக்கு நடக்கும். நம்ம வரப்போகிற காரியங்களை குறித்தும் நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய சரீரமான ஆலயத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒருவர் இருவர் கூடி வரும் இடத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.